உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன? புதிய வானம். நீங்க பார்க்கிற வானம் வானமே இல்ல. நீங்களும் நானும் வாழ்ற இந்த பூமி பூமியே இல்ல. இது பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகமாய் மாற்றப்பட்டது. இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் அந்த கண்ட்ரோல்ல எடுத்தபடினாலே இது தேவனுடைய கையில் இருந்து ஆண்டவர் அதை விலக்கி போட்டு விட்டார். உங்க கரத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்ட்லியான ஒரு கேக் வச்சிருக்கீங்க. அது ஒரு 1000 rupees worth சின்ன கேக். அந்த கையில வச்சிருக்கும் போது ஒரு பெரிய ஈ அது மேல உட்கார்ந்துருச்சு. இப்ப நீங்க அதை சாப்பிடுவீங்களா? ஆமா, அதெல்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்டுருவோம். சரி, பள்ளி விழுந்துருச்சு, சாப்பிடுவோமா? அதையும் தூக்கி போட்டு சாப்பிட்டுருவீங்களா? சாப்பிட மாட்டோம். No matter whether it is 1000 rupees or 1 lakh rupees. அது அழுக்குப்பட்டுருச்சுன்னா அதை நம்ம சாப்பிடாம இருப்பதை போல நம்முடைய பரிசுத்த தேவன் எவ்வளவு பரிசுத்தவானா இருப்பாரானா அவர் கரைபடுந்த எதையும் அவர் பயன்படுத்துகிறதுல தூக்கி போட்டுட்டார். ஆனா கேக்க நினைச்சு வருத்தப்படுவோம். 1000 ரூபாய் கேக்கு போச்சு, வருத்தப்படுவோமா இல்லையா? தேவன் நம்மை அந்த உலகத்தோடு தூக்கி போட்டு விடாமல் உலகத்தில் உள்ள வாழுகிறதான நம்மை நினைத்து அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பையன் உலகத்தின் பிடியில் இருக்கிறானே. மொபைல் போன் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? இன்னைக்கு மொபைல் போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள தயவு செய்து போய் எப்படியாவது கண்டுபிடிங்க. எவ்வளவு மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத அந்த மொபைல் போன் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கும். நீங்க போய் அப்படி பாருங்களேன், ஆச்சரியப்பட்டுருவீங்க. இத்தனை மணி நேரம் நான் மொபைல் போன் ஒரு நாளைக்கு யூஸ் பண்றேன்னா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டுருவீங்க. எத்தனை மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களையே அறியாம. இது பிசாசு கொடுத்திருக்கிற பயங்கரமான தந்திரம். டயர்டா வருவீங்க. பாருங்க எப்படி பிசாசு ஒர்க் பண்ணுவான், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. டயர்டா வருவீங்க, வேலை முடிஞ்சிட்டு ஊருக்கு போயிட்டு பிரயாணப்பட்டு எப்படா வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்கலான்னு வருவீங்க. குளிச்சுட்டு வீட்டுக்கு டயர்டா படுத்து அந்த மொபைல் போன் இப்படி தடவுவீங்க. 2 மணி நேரம் போயிருங்க. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? நீங்க அனுபவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க கரைபடிந்த உலகத்துல இருக்கிறீங்க. உங்களை அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிற அந்த உலகம். என்ன விஷயம் அப்படின்னா தேவன் புதிய கேக்க உண்டு பண்ணுகிறார். கரைபடாத a new beginning, a new life, புதிய வானம் புதிய பூமியை தேவன் உங்களுக்காக எனக்காக உருவாக்க போகிறார்.